சொல்லுங்க பார்க்கலாம். What is the formula that relates intensity and amplitude? சொல்லுங்கம்மா. I square. Intensity is directly proportional to square of the amplitude. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஐமேக்ஸ் ஐ மினிமம்லாம் டிரைவ் பண்ணியிருக்கோம். சரி, எனக்கு சொல்லுங்க, வாட் இஸ் த க்ரைட்டீரியா டு கெட் த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி? உங்களோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ரெண்டு வேவ் எப்படி சூப்பர் போஸ் ஆகும்? 0 degree, sir. 0 or 2n pi. So the condition for constructive interference is 0 or 2n pi. What is the condition for destructive interference? 180 or 2n minus 1 in Very good, very good. So destructive interferenceல எந்த விதமான லைட்டுமே வெளியே வராது. இன்டென்சிட்டி ரிலேட்ஸ் டு பிரைட்னஸ். ஓகேவா? இன்டென்சிட்டினா பிரைட்னஸ்னா அதுக்கு அர்த்தம். ஸோ சப்போஸ் இதே மினிமம் இன்டென்சிட்டினா என்ன வந்துடும்? √I1 minus √I2 the whole squareன்னு வரும். If both the intensities were equal, I1 is equal to I2ன்னு போட்டா மொத்தமாக ரிசல்ட்டிங் இன்டென்சிட்டியே 0 ஆயிடும். So that also happens. ஸோ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா வந்து 2n minus 1 pi அல்லது 180 டிகிரி. ஸோ எல்லாமே உங்களோட டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோடைய க்ரைட்டீரியா தான். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா ரெண்டு வேவ் ஆட் ஆகி அதனால வெளியே வரப்போகிற வேவுடைய இன்டென்சிட்டியை வந்து சொல்கிற ஃபார்முலா என்னது? என்ன ஃபார்முலா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த ரிசல்ட்டிங் இன்டென்சிட்டி? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எல்லாரும்? I1 plus I2 plus 2 root of I1 cos phi. I1 I2 root of 2 I1 I2 cos phi. அது ஜென்ரல் ஃபார்முலா. இதுவே நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருந்ததுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0 அல்லது 2n பை இருக்கணும். இதுவே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருந்ததுன்னா 2n minus 1 பை அல்லது 180 டிகிரி இருக்கணும். ஸோ அதையே வச்சே நீங்க பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் த ஃபார்முலா தட் ரிலேட்ஸ் பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ்? சொல்லுங்க. வாட் இஸ் த ஃபார்முலா தட் ரிலேட்ஸ் பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ்? சொல்லுங்க. Path difference is equal to lambda by 2 pi into pi. Lambda by 2. பாருங்க. ஒரு நிமிஷம். Lambda by times phase difference. This is what your phase difference means. This is what your phase difference means. இப்போ நீங்க உங்களோட phase difference just கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டா அதுக்கான path differences ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ இது எல்லாமே நம்ம படிச்ச எல்லாத்தையுமே இப்போ அப்ளை பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம். ஸோ இருங்க, ஒரே ஒரு ப்ராப்ளம் போட்டு we will go forward. Do it. Option D, sir. ஆப்ஷன் டி இல்லைம்மா, கேர்ஃபுல்லாக போடுங்க.
ஏ சார் ம் ஏவா சார் இல்லம்மா. ஸ்கிரீன்ல ஒரு ஃபார்முலா இருந்ததே நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி. சார் டியா சார்? எல்லா ஆப்ஷனும் சொல்லிட்டீங்க நீங்க. இல்ல, பாருங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா சரியா இருக்கும். சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு? மேக்ஸிமம் மினிமம் ஆம்ப்ளிடியூடோட ரேஷியோ இருக்கு. என்ன கேக்குறாங்க? ரேஷியோ ஆஃப் ஆம்ப்ளிடியூட்ஸ் கேக்குறாங்க. சார் ஆப்ஷன். கரெக்ட். இது எடுத்துக்கணும், அதுதான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு a1 by a2 is equal to மேல ரூட் ஆஃப் 144 by 81 plus 1 divided by root of 144 by 81 minus 1. So a1 by a2 is equal to என்ன வரும்னு சொல்லுங்க. Seven by one sir. Option B 7. அவ்வளவுதான். ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுமா. சார் நான் வந்து ஆன்லைன்ல கூகுள்ல வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அட்டென்ட் பண்ணேன் சார். இதே கொஸ்டின் வந்திருந்தது சார். சரிப்பா. அதுல வந்து 12/9 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் சார் அப்படின்னு காட்டுச்சு சார். நான் வந்து 1/7 அப்படின்ற ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தேன் சால்வ் பண்ணி. சரிம்மா. பட் ராங் ஆன்சர் அப்படின்ட்டு 12/9 அப்படின்ற ஆன்சர் கொடுத்திருந்துச்சு சார். ஓகே, ஸோ எனக்கு அந்த கொஸ்டினை முழுசா படிக்க முடியுமா? ஓகே சார். படிமா. 1 minute sir, I wanted to go into the question paper. எஸ் எஸ். In interference, if I maximum by I minimum is equal to 144 by 81, then what will be the ratio of magnitudes of the interfering wave? Ratio of magnitudes of what? Interfering wave. Ratio of magnitude of amplitude என்ன சொல்றாங்க? அந்த இல்ல வார்த்தை ஆகுது அங்க ஒண்ணு. Ratio of amplitudes of the Amplitude. interfering wave அப்படின்னு தான் சார் கொடுத்திருக்கு. ஸோ ஆம்ப்ளிடியூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது a1 by a2 தான். ஸோ அப்போ நீங்க போட்டதுல வந்து உங்களோட ஆன்சர் தப்பா அதுல காமிச்சிருக்குமா? இதே கொஸ்டின் தான் அது. அப்படியே அச்சு பேசுறாம இதே கொஸ்டின் தான் அது. ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா நான் சொன்னது தான். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 7/1 இட் இஸ். ஓகேங்க சார். யா, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சார் ஒரு டவுட் சார். சொல்லுமா. I is directly proportional to a square சொன்னீங்க சார். ஆமாப்பா, இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட். அப்பனா I by a square is equal to constant தானே சார்? கரெக்ட்பா, I by a squared is equal to constant தான். கரெக்ட். அப்ப I maximum by a square maximum is equal to I minimum by a square minimum தானே சார்? ஓகே, நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப பாரு, அப்படி போட்டா ஆன்சர் வேற வருது சார். இங்கதான் நீ ஒரு தப்பு பண்ற. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஐங்கிறது ஒரு லைட்டோடைய இன்டென்சிட்டி, சரியா?
இந்த லைட்டுடைய இந்த லைட்டுக்கு இன்டென்சிட்டியும் இருக்கும், ஆம்ப்ளிடியூடும் இருக்கும். இப்போ நான் ஐ மேக்ஸிமம்னு சொன்னேன்னா இந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஒரு வேவ்க்கு எப்படி வரும்னா 2 வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகணும். அப்படி அந்த 2 வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகிறதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. என்ன கிரைட்டீரியா? அந்த 2 வேவ்க்கு நடுவில் உங்களோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 அல்லது 2n பையா இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு வரப்போற இன்டென்சிட்டி ஐ மேக்ஸ். ஸோ இப்போ நம்ம நேரடியாக நீங்கள் என்ன சொல்லிட முடியாது, ஐ ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட்னா ஐ மேக்ஸ் ஈக்குவல் டு ஏ மேக்ஸா அப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கு தான் நான் ஒரு ப்ரூஃப் பண்ணியிருந்தேன். திரும்பவும் நான் அந்த ப்ரூஃப் உனக்கு பண்ணி காட்டுறேன். இந்த பாரு, ரிசல்ட்டிங் ஆம்ப்ளிடியூட். அது என்னது சார் ரிசல்ட்டிங் ஆம்ப்ளிடியூட்? 2 வேவ் இருக்கு, அந்த 2 வேவ்க்கு டிஃபரெண்டான ஆம்ப்ளிடியூட்ஸ் இருக்கு, அந்த 2 வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகுது. அப்படி சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2 a1 a2 cos phi இருக்கும். இப்போ நான் 2 பக்கமும் ஸ்கொயர் பண்றேன். Okay, so square of the amplitude, intensity is directly proportional to square of the amplitude இல்லையா? அதனால நான் இதை ரிசல்ட்டிங் ஆம்ப்ளிடியூட்னு எழுதுவேன். இதை என்னன்னு எழுதுவேன்? I1ன்னு எழுதுவேன். இதை I2ன்னு எழுதுவேன். இதை 2 into root of I1 I2 cos phi. இப்போ நம்மளோட ஃபேஸ் ஆங்கிள் phi வந்து பாத்தீங்கன்னா if it is 0 degrees, நம்ம ரிசல்ட்டிங் இன்டென்சிட்டி என்ன வரும்னா I1 plus I max root I1 root I2 the whole square னு வரும். என்னது இது? root I1 plus root I2 whole square னா இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா you will get this. ஓகே, இதே மாதிரி I மினிமம்னு ஒன்று இருக்கு. இதுல இருந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இத பாரு, ஃபர்ஸ்ட் ஐ டேக் ரூட் ஆன் போத் த சைட்ஸ். 2 பக்கமும் நான் ரூட் எடுத்துறேன். ரூட் எடுத்தனா ரூட் ஆஃப் ஐ மேக்ஸ் பை ஐ மினிமம் ஈக்குவல் டு root of I1 by I2 plus 1 the whole squared divided by root of I1 by I2 minus 1 the whole squared. Sorry, இல்ல root வரக்கூடாது, ஸ்கொயர் வரக்கூடாது. ரூட் எடுத்துட்டேன் இல்லையா? இப்ப அடுத்தது நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நீ இதை 2 பக்கமும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இது கூட இது இங்க பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், நீ அதை அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ நீ அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ரூட் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி திரும்பவும் பிரிச்சு எடுக்கணும். ஸோ அப்படி பிரிச்சு எடுத்தினா உனக்கு என்ன வரும்? லெஃப்ட் சைடில் தங்கிடும். எது? இந்த ரூட் I1 I2ங்கிறது root of I1 I2 is equal to root of I max by I minimum plus 1 divided by root of I max by I minimum whole square போட்டு வரும். நீ அதுக்கப்புறம் இல்லைன்னா ஸ்கொயர் வராது. கரெக்ட், இங்க ஸ்கொயர் இல்லை இல்லையா? இப்போ ரூட் I1 என்னன்னு எழுதலாம்? ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட்னு எழுதலாம் இல்லையா? அதனால தான் இதை நான் என்ன பண்ணிடுறேன்? A1 by A2ன்னு எழுதியிருக்கேன். இதுதான் இதோடைய ப்ராப்பர் டெரிவேஷன். ஈக்குவல் டு A1 by A2. ஓகே சார். இப்படி வர்றது தான் அது.
அதனால நீ சொன்ன மாதிரி நேரடியா நம்ம அதை எழுத முடியாது. இந்த டெரிவேஷனை நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். நேரடியா ஃபார்முலா போட்டிருப்பேன். ஆனா இதை ப்ராப்பரா டிரைவ் பண்ணனா இதான் பண்ணும். இப்போ இந்த இருந்து இந்த ஸ்டெப்புக்கு எப்படி வரணும்னா நீ முதல்ல இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீ ஸ்பிளிட் பண்ணணும். எப்படி இந்த டேர்மையும் காமனா எடுத்து நீ கம்ப்ளீட்டா ஸ்பிளிட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணா இது வரும். ஆல்ரைட். ஸோ அதனால திஸ் இஸ் ஹவ் யூ கெட் இட். ஓகே சார். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சார் இதெல்லாம் எந்த புக்ல இருக்கு? இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்ஸ்லயும் இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா ஸ்டேட் போர்ட் புக்ல இது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்லயுமே இருக்கும். இன்னும் சொல்ல போனா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கும்பா. ஸோ நம்ம ஜேஇ அண்ட் நீட்டுக்கு ட்ரெயின் பண்றதுனால நம்மளோட பேஸ் வந்து கம்ப்ளீட்டா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகே சார் இது ஸ்டேட் போர்ட் புக்ல வந்து டெரிவேஷனோட கொடுத்துருக்காங்க சார். ஓ எதுக்கு இதுக்கா? கொடுத்துருக்காங்க சார். ஐ மேக்ஸிமம் ஐ மினிமம் அதுக்கப்புறம் இந்த ஐ ஃபார்முலாவே எப்படி டிரைவ் பண்றதுன்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதான் நான் டிரைவ் பண்ணி காமிச்சேன் அந்த மாதிரி தான். ஆமா சார். தேங்க்யூ சார். ஓகே, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ டபுள் ஸ்லிட் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம இங்க படிக்க போறோம். ஸோ இங்க நீங்க படிக்கிற விஷயங்களை நம்ம நிஜ வாழ்க்கையில பார்க்கறது கஷ்டம். ஆனா நான் இங்க செய்ய போற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் எப்படி செய்யறேன்? நான் இங்க செய்ய போற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே நான் எப்படி செய்ய போறேன்? இதுல நான் செய்ய போற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே I am going to do it with the help of a white light. So Young's double slit experiment. So Young's double slit experiment na அத பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு லைட் பல்ப் வச்சிருவேன். So here we have the source. இதுதான் வந்து ஒரு லைட் சோர்ஸ். இந்த லைட் சோர்ஸ்ல இருந்து லைட் வெளியே வரும். Then we have two slits. So there are two openings. இது S1, இது S2 அப்படின்னு ரெண்டு ஓப்பனிங் இருக்கு. இது வந்து லைட். இப்ப நீங்க பொதுவா இந்த ஸ்கிரீன்ல என்ன நடக்கும்? ஸ்லிட்னா ஒரு சின்ன கேப்ப்பா, சின்ன ஒரு கேப். அது வழியா லைட் வரும். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு ஸ்லிட் இருக்கு. இங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கு. நான் இங்க ஸ்கிரீன் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்கிரீன்ல பொதுவா என்ன விழும்னு நீங்க நினைப்பீங்க? இதுல என்ன விழும்னு நினைப்பீங்க நீங்க? லைட் ரே. இந்த லைட் ரே வந்து எப்படி விழும்? சார் அந்த கேப்ல
ஸோ இந்த கேப்ல இந்த இடத்துல லைட் விழும்னு நினைக்கிறீங்க கரெக்டா? இங்கேயும் இங்கேயும் அதானே நினைக்கிறீங்க? Yes, sir. ஸோ நவ் லிசன். கவனமா கவனிக்கணும். We have a phenomenon of இதோ பாருங்க, ஒரு சன்லைட் வருது. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஓப்பனிங் வச்சிருக்காங்க. இதுவும் ஸ்லிட் தான். புரியுதா? இங்க ஒரே ஒரு ஓப்பனிங் வச்சிருக்காங்க. அதுல இருந்து லைட் வெளியே வருது. எப்படி வருது? எப்படி வருது? வேவ் ஃப்ராண்ட். இதுக்கு பேரு தான் வேவ் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஸோ வேவா வெளியே வரும். எது? இந்த சிங்கிள் ஸ்லிட்ல இருந்து உங்களோட லைட் அது அப்படியே என்ன ஆகுது? போயிட்டு இன்னொரு டபுள் ஸ்லிட் மேல விழுகுது. போயிட்டு இன்னொரு டபுள் ஸ்லிட் மேல விழுகுது. போயிட்டு அது இன்னொரு டபுள் ஸ்லிட் மேல விழுது. விழுந்து இங்க என்ன ஆகுது தெரியுதா? என்ன ஆகுது? 1 2 3 4 5 1 2 3 4 5 அந்த மாதிரி வேவா கிரியேட் ஆகுது. இந்த வேவும் இந்த இடத்துல மீட் ஆகுது தெரியுதா? ஒரு சில இடங்கள்ல மீட் ஆகுது. 1 2 1 2 3 1 2 இந்த இடத்துல மீட் ஆகுது தெரியுதா? அந்த இடங்கள்ல உன்னோட லைட் மீட் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சன்லைட் இருக்கு. சன்லைட் இஸ் நத்திங் பட் யுவர் ஒயிட் லைட். அந்த லைட் என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஃபால் ஆன் திஸ் ஸ்லிட். இட்ஸ் கோயிங் டு கம் அண்ட் ஃபால் ஆன் திஸ் ஸ்லிட். ஓகே, ஸோ விழுகும் பொழுது என்ன ஆகுதுன்னா யூ ஹாவ் டூ ஓப்பனிங்ஸ் ஹியர் and we have two openings here, so that the light comes out of these two openings. எப்படி வரும்னு பாருங்க. அதே மாதிரி வேவா வெளியே வரும். அப்படி வேவா வெளியே வரும்பொழுது there are few points 1 2 3 இங்க மீட் ஆகுது 1 2 இந்த மாதிரி சில இடங்களில் உங்களுடைய வேவ்ஸ் மீட் பண்ணிக்குது. ஸோ அப்படி மீட் பண்ணும்பொழுது என்ன ஆகணும்? அங்க பாருங்க, அங்க ரெட் கலர் டாட் வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி மீட் பண்ணும்பொழுது அந்தந்த இடங்கள்ல வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்தால் அதுக்கு நேரா ஸ்கிரீன்ல விழுற இடத்துல என்ன வர வாய்ப்பு இருக்கு? பிரைட் ஃப்ரிஞ்ச் வர வாய்ப்பு இருக்கு. பிரைட் ஃப்ரிஞ்ச்னா அங்க லைட் வரும். இல்ல அது மீட் பண்ற இடத்துல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்ததுன்னா அதுக்கு நேரா ஸ்கிரீன்ல டார்க் ஃப்ரிஞ்ச் வரும். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது நேரா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது எப்பயுமே பிரைட் ஃப்ரிஞ்சா இருக்கும். அதுக்கு ரெண்டு பக்கமும் டார்க் ஃப்ரிஞ்சஸ் தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நேரா இந்த இடத்துல எப்பயுமே பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் இருக்கும். அந்த பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் டார்க் ஃப்ரிஞ்சஸ் தான் இருக்கும். ம் ம் சொல்லுமா. புரியுதா? ஃபர்ஸ்ட் டார்க் ஃபர்ஸ்ட்ல பிரைட் இருக்கும், டார்க் பிரைட் டார்க், அப்புறம் டார்க் பிரைட் டார்க், அந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் இருக்கும்.
ஓகே, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏன்னா இதுதான் இப்படிதான் நீங்க இதை பிக்சர் பண்ணணும். நீங்க மைண்ட்ல இதை இப்படிதான் பிக்சரைஸ் பண்ணிக்கணுமா? இதுல எதனா டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஆக்சுவலா நான் இது சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொன்னேன், இது நம்மளுடைய ரியல் லைஃப்ல இருக்கிற விஷயங்களா இருந்தாலும் நீங்க இதை ரியல் லைஃப்ல பார்த்திருக்க முடியாது. ஓகே, என்ன காரணம்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஓப்பனிங்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் ஓப்பனிங்னு சொன்ன உடனே நீ என்ன நினைச்சிருப்ப, ஏதோ நல்லா பின்ல நான் ஓட்ட போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பேன். பின்ல ஓட்ட போட்டிருப்பேன், அதுல இருந்து லைட் வரும். அந்த லைட் என்ன ஆகும், எதிரில் இருக்கிற ஸ்க்ரீன்ல விழும்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல நான் வைக்க போற ஓப்பனிங் வந்து ரொம்ப 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 சின்னது, ரொம்ப சின்னது. கிட்டத்தட்ட வரப்போற வேவுடைய வேவ் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த ஓப்பனிங். அதாவது ஃபியூ ஆங்ஸ்ட்ராங் யூனிட்ஸ் இல்ல ஃபியூ நானோமீட்டர்ஸ் அளவுக்கு இந்த ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி 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 ஸ்மால் தீஸ் ஓப்பனிங்ஸ் ஆர். ஓகேவா? ஸோ அதனால நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய லைட்டை இந்த ஸ்கிரீன்ஸ்ல உங்களால எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, இந்த சாப்டருக்கு பேரே வேவ் ஆப்டிக்ஸ். அப்ப நீங்க லைட்டை வேவா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? சரி, இன்னும் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. நான் வந்து அதை தேடி எடுத்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வேவ்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். வேவ்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்கம்மா. வாட்டர். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க, வாட்டர்னு. இப்ப கவனமா பாருங்க. இங்க ஒரு பால் இருக்கு, இங்க ஒரு 2 பால் இருக்கா? இந்த 2 பாலையும் அவன் அட்டாச் பண்ணி கையில வச்சிருக்கான். அதை ரெண்டையும் தட்டுறாங்க. தட்டும் போது என்ன ஆகுது தெரியுதா உனக்கு? என்ன தெரியுது தண்ணியில? ரிப்பல்ஸ். ரிப்பல்ஸ் இல்ல, அந்த 2 வேவும் இல்ல, 2 வேவும் ஓவர்லாப் ஆகுது பாத்தீங்களா இங்க? உங்களுக்கு தெரியுது, அந்த 2 வேவும் அங்க ஓவர்லாப் ஆகுது. அது ரெண்டையும் மேல கீழே மேல கீழே மேல கீழே அவன் எடுத்து எடுத்து வைக்கிறான். அப்படி எடுத்து எடுத்து வைக்கும் போது இங்க பாரு, இங்க எப்படி இருக்கு, டார்க்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க கொஞ்சம் உயரமா இருக்கு, இங்க கீழே இருக்கிற மாதிரி இருக்கு, இங்க கொஞ்சம் மேல இருக்கு. பாரு, கவனமா கவனிக்கணும், அது இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. உனக்கு தெரியுதா? இந்த இடத்துல வேவ் போதுமா? ஆனா இங்க என்ன ஆகுது, இந்த இடம் எப்படி இருக்கு, கேப் இருக்கு. அந்த இடத்துல வேவே இல்ல. நீ சொல்ற வாட்டர் ரிப்பிள்ஸ்ங்கிறது எங்க இல்ல, இந்த இடங்கள்ல இல்ல. பாத்தியா? இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இந்த இடத்துல உன்னுடைய லைட் வேவ் மீட் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, it is going to destructively interfere. So when it destructively interfere, no wave is going to get produced or no wave survives. அங்க வேவே இருக்காது. ஆனா இந்த இடத்துல பாரு, நல்லா பெரிய பெரிய வேவ்ஸா இருக்கு, பெரிய பெரிய ரிப்பிள்ஸா இருக்கு. நல்லா தெளிவா தெரியுது பாரு, சூப்பரா. அங்க பாத்தீங்களா? இது அவன் வந்து சும்மா இதை வந்து கொஞ்சம் சிஜி பண்ணி காட்டுறாங்க. இதெல்லாம் டார்க், இதெல்லாமே பிரைட். புரியுதா? அதை பாருங்க, இதுதான் டிஃபரன்ஸ், இதுதான் இன்டர்ஃபரன்ஸ். இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார், நீ கேட்கலாம் சார், எப்படி சார் அது நடக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உனக்கு சொல்லி காட்டுறேன். இங்க இருந்து ஒரு வேவ் போகுது. ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து உன்னோட வேவ் எல்லா இடத்துக்கும் போகுமா? அதுல எந்த குழப்பமும் வேண்டாம். இப்படி எல்லா இடத்துக்கும் வேவ் போகும். அதே மாதிரி இந்த ஸ்லிட்ல இருந்து வர்றது உன் வேவ் வந்து இப்படி எல்லா இடத்துக்கும் இப்படி போகும். அப்படி போகும்போது இந்த இடம்லாம் மீட் ஆகுது பத்தியா?
இந்த இடங்கள்ல சில நேரம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், சில நேரத்துல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்தா அதுக்கு நேரா உன் ஸ்கிரீன்ல என்ன விழ வாய்ப்பு இருக்கு? பிரைட் ஃப்ரிஞ்ச் விழ வாய்ப்பு இருக்கு. இதே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்ததுன்னா நேரா உன் ஸ்கிரீன்ல என்னதான் விழும்? டார்க் ஃப்ரிஞ்ச் விழும். ஆல்ரைட். புரிஞ்சுதா? இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். இங்க இருந்து ஒரு வேவ் நேரா போய் இங்க படுதுன்னு வச்சு, எல்லா இடத்துலயும் படும். ஆனா நான் இங்க படுற வேவ் மட்டும் எடுத்துக்கிறேன். It will be like this, something like this. இப்போ இங்க இன்னொரு வேவ் இருக்கு, இப்படி போய் இந்த இடத்துல படுது. இப்ப நான் என்ன பண்றேன்? இங்க இருந்து நான் இப்படி ஒரு பர்பெண்டிகுலர் டிராப் பண்றேன். இங்க இருந்து நான் ஒரு பர்பெண்டிகுலர் இப்படி டிராப் பண்றேன். இதுக்கு பேரு பாத் டிஃபரன்ஸ்னு பேரு. இதுக்கு பேரு பாத் டிஃபரன்ஸ். ஓகே, இதுக்கு பேரு பாத் டிஃபரன்ஸ். அது என்ன சார் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த வேவ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை விட இந்த வேவ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. புரியுதா? நான் ரிப்பீட் பண்றேன். இந்த வேவ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை விட இந்த வேவ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. கரெக்டா? கொஞ்சம் ஜாஸ்தினா என்ன ஜாஸ்தி? லென்த். என்ன லென்த் ஜாஸ்தி? பாத் லென்த். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், பாத் லென்த் வந்து n லாம்டாவா இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும், இதுவே 2n - 1 லாம்டா பை 2ஆ இருந்தா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பார்ப்பேன்னா, இதோட இந்த டெல்டா என்னன்னு சொல்லி பார்ப்பேன். இந்த டெல்டா n லாம்டாவா இருந்தா இந்த இடத்துல உனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் வரும். இதே இந்த டெல்டா வந்து 2n - 1 லாம்டாவா இருந்தா இந்த இடத்துல டார்க் ஃப்ரிஞ்ச் வரும். ஓகே, இதை வச்சு தான் ஒரு இடத்துல பிரைட் ஃப்ரிஞ்சா டார்க் ஃப்ரிஞ்சாங்கிறது முடிவாகும். அதை வச்சு தான் கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஒர்க் ஆக போகுது. ஸோ நான் இப்போ இந்த டெரிவேஷனுக்குள்ளே போகிறது கிடையாது. இதுக்கு எப்படி டெரிவேஷன்றது நான் போட போகிறது இல்லை. ஆனால் இதில் என்ன க்ரைட்டீரியாங்கிறத பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஸோ பாருங்க, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது சோர்ஸ், லைட் சோர்ஸ். இது ஒரு லைட் சோர்ஸ். இது S1 S2 2 ஸ்லிட் இருக்கு. இதை இங்கே விழுறது, இதுக்கு தான் வந்து உங்களோட ஃப்ரிஞ்சஸ்ன்னு பேரு. எப்பவுமே இந்த சென்டருக்கு நேரா இருக்கிறது, இந்த டாட்டட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சா தான் இருக்கும். இது பிரைட் ஃப்ரிஞ்ச், இது பிரைட் ஃப்ரிஞ்ச், இது பிரைட் ஃப்ரிஞ்ச். கருப்பா அவங்க வரைஞ்சிருக்கிறது டார்க் ஃப்ரிஞ்ச். டார்க் ஃப்ரிஞ்ச்னா அங்க லைட் இல்லைன்னு அர்த்தம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களே அந்த வாட்டர்ல ரிப்பிள்ஸ் இல்லாத இடம் தான் நான் சொல்ற டார்க் ஃப்ரிஞ்சுன்னு பேரு. அங்க என்ன ஆகும்? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கிறேன், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன ஆகும்? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல வேவே வெளியே வராது. ஒரு வேவ் வந்து கரெக்டா இன்னொரு வேவை கேன்சல் பண்ணி விட்டுடும். ஸோ ஒரு வேவ் இன்னொரு வேவை கேன்சல் பண்ணி விட்டுடுச்சுன்னா அதனால வெளியில வேவே வராது.
ஸோ இப்போ பாரு, இப்போ உங்களை என்ன கால்குலேட் பண்ண சொல்லுவாங்கன்னா, இந்த சென்டர்ல இருந்து இது சென்டர்னா 0. இந்த சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தூரம் பாத்தீங்களா, 1 பிரைட்ன்னு இருக்குல்ல அது. அப்புறம் செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் இந்த டிஸ்டன்ஸ், தேர்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் இந்த டிஸ்டன்ஸ். இதை கால்குலேட் பண்ண சொல்லலாம். இல்ல டார்க் ஃப்ரிஞ்சுடைய டிஸ்டன்ஸ் இது ரெண்டாவது டார்க் ஃப்ரிஞ்சுடைய டிஸ்டன்ஸ், இது மூணாவது டார்க் ஃப்ரிஞ்சுடைய டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இந்த டிஸ்டன்சஸை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. So you should be able to calculate this. So இதுக்கான கிரைட்டீரியா நான் கொடுத்துறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. பீட்டா ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். பீட்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஃப்ரிஞ்ச் வித். ஃப்ரிஞ்ச் வித்னா ஒரு ஃப்ரிஞ்சுக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் ரெண்டாவது பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த ஃப்ரிஞ்ச் வித் உடைய டிஸ்டன்ஸ். ஓகே, எப்படி ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் இன்னொரு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து ஒரு ஃப்ரிஞ்சுடைய ஒரு வித் இல்லைன்னா ஃப்ரிஞ்ச் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். லாம்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த வேவ் லென்த் ஆஃப் த லைட் யூஸ்ட். இங்க நம்ம எப்பயுமே இதை ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் வச்சு தான் பண்ணணும், கவனமா இருக்கணும். மோனோக்ரோமேட்டிக் லைட்னா ஒரே ஒரு கலர் இருக்கிற லைட். ஒயிட் லைட்டை வச்சு நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ யூ வில் ஹாவ் டு டூ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்லி வித் அ மோனோக்ரோமேட்டிக் லைட். ஆல் ரைட். ஓகே, இப்ப அடுத்தது இங்க இருக்கு பாருங்க, nth பிரைட் ஃப்ரிஞ்ச் உடைய டிஸ்டன்ஸ் என்ன. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டாட்டட் லைன்ல இருந்து n ஈக்குவல் டு 1ன்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் உடைய வித் டிஸ்டன்ஸ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச். சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் உடைய டிஸ்டன்ஸ் தான் வந்து லாம்டா டி பை டி. சப்போஸ் இங்க n ஈக்குவல் டு 2ன்னு போட்டீங்கன்னா நீங்க ரெண்டாவது பிரைட் ஃப்ரிஞ்சை பத்தி பேச போறீங்கன்னு அர்த்தம். இதே n ஈக்குவல் டு 4ன்னு போட்டீங்கன்னா நீங்க ஃபோர்த் பிரைட் ஃப்ரிஞ்சோடைய டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ கேபிட்டல் டிங்கிறது உங்க ஸ்லிட்ல இருந்து உங்க ஸ்கிரீனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஸ்மால் டிங்கிறது ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதுதான் அந்த டி. புரிஞ்சுதா? இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கும் ரெண்டு ஓப்பனிங்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்மால் டி. அண்ட் உங்க ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி. லாம்டா இஸ் த வேவ் லென்த். அதே மாதிரி இங்க xn equal to 2n minus 1 lambda d by 2dன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களோட சென்டர்ல இருந்து உன்னோட டார்க் ஃப்ரிஞ்சஸ் உடைய டிஸ்டன்ஸ் சொல்லும். அதாவது n equal to 1ன்னு சொன்னீங்கன்னா உங்களோட மொதல் டார்க் ஃப்ரிஞ்ச், n equal to 2ன்னு சொன்னீங்கன்னா ரெண்டாவது டார்க் ஃப்ரிஞ்ச், n equal to 3ன்னு சொன்னீங்கன்னா மூணாவது டார்க் ஃப்ரிஞ்ச் உடைய வித் வந்து சென்டர்ல இருந்து அந்த டாட்டட் லைன்ல இருந்து என்னென்னங்கிறத இந்த ஃபார்முலா சொல்லிடும். ஸோ இதை டெஃபினட்டா எல்லாருமே நோட் பண்ணிக்கணும், நோட் பண்ணுங்க.
எழுதியாச்சா? Yes, sir. Sir, 1 minute, sir. Yeah. Noted, sir. Yes. இந்த சம் போடுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, in an Young's double slit experiment the slit separation is 1 millimeter. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், தேர்ட் மினிமான்னு சொல்லியிருக்காங்க. மினிமானா டார்க் ஃப்ரிஞ்சுன்னு அர்த்தம், மேக்ஸிமானா பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இப்போ உங்களுடைய டார்க் ஃப்ரிஞ்சுடைய வித்தை கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ x is equal to 2n minus 1 lambda d by 2d. Okay, so here இது lambda, இது small d, இது capital D. போடுங்க. Sir, கீழே 2D எப்படி சார் போட்டீங்க? அதான் ஃபார்முலா. அதானப்பா ஃபார்முலா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன். டார்க் ஃப்ரிஞ்சுடைய ஃபார்முலா இது. நீங்க வெறுமனா என்ன பண்ணணும், என்னங்கிற இடத்துல 3 போடணும். ஏன்னா அவங்க தேர்ட் டார்க் ஃப்ரிஞ்சு கேட்டிருக்காங்கல்ல. Sir. சொல்லுமா. Option B, sir. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், எல்லாமே மில்லிமீட்டர்ஸ்ல இருக்குல்ல, நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது இந்த மீட்டரையும் மில்லிமீட்டருக்கு மாத்திக்கணும், இந்த மீட்டரையும் நீங்க மில்லிமீட்டருக்கு மாத்திக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வரும், இல்லைன்னா வராது. ஸோ கேபிட்டல் D is equal to 10⁻³ millimeters. அதே மாதிரி lambda is equal to 500 into 10⁻⁹ into 10⁻³
3 meters. Millimeters, sorry. இப்ப போடுங்க, உள்ள பார்க்கலாம் எல்லாரும். ஜஸ்ட் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? யாருக்காவது ஆன்சர் வராம இருக்காமா? சார் எனக்கு வரல சார். ஆன்சர் வரலங்கிறீங்க. பாருங்க, என்னன்ற இடத்துல 3 போடணும். ஸோ 3 2s are 6 minus 1 5. உங்களோட லாம்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ 500 into 10 power minus 6 times 10 power positive 3 divided by 2 into 10 power 3. இல்ல, small d 1 into 1. ஓகே, சார் சொல்லுப்பா. lambda is equal to 500 into 10 power minus 9 போட்டுக்கிறீங்க சார் மேல. இது அந்த சைடுல. ஆமாம்மா, into 10 power 3 போட்டிருக்கலாம். -9 plus 3 minus 6. அப்ப கீழே எப்படி சார் 10 power 3 வருது? எங்க கீழே? இதுவா? 500. ஆமா சார். இது கேபிட்டல் டி இருக்குல்ல, அதுக்கு பதில் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். 25/2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களோட ஆன்சரே எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? 120 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ பார்ப்போம். ஸோ 5 into 5 25/2. இங்க இருக்கிற 2 0 வந்து இங்க இருக்கிற 10 power 3யோட சேர்ந்து 10 power 5 ஆயிரும். -12.5 into 10 power minus 1 is 1.25 millimeters. Next பாருங்க. சார் ஒரு நிமிஷம் அந்த கொஸ்டின் மட்டும் காமிங்க சார்.
எழுதியாச்சு. sir. இல்ல நீங்க என்ன பண்ணணும்னா இத பாருங்க, 2 slits எல்லாமே கொடுத்துட்டாங்க. Distance between the third dark fringe and fifth bright fringe கண்டுபிடிக்கணும். ஓகே, third dark fringeக்கும் fifth bright fringeக்கும் நடுவுல இருக்கிற distance கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்றேன், ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சிருங்க. இதுக்கு தனியா ஃபார்முலா தெரியும், அதுக்கு தனியா ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்க அந்த ஃபார்முலாவை தனித்தனியா போட்டு தனித்தனியா டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். Sir, fourth option, ம் sir, fourth option, sir.
செக் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. இல்லம்மா, ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. சார் ஆப்ஷன் பியா சார்? கரெக்ட். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. பிரைட் ஃப்ரிஞ்ச் டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்முலா கரெக்டா போடுறீங்களா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? தேர்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு ஃபார்முலா போடணும். வர்ற ஆன்சரை சப்ராக்ட் பண்ணணும். அதான் ஆன்சர். சார் ஆட் பண்ணக்கூடாதா சார்? ஆட் பண்ணக்கூடாதுமா, சப்ராக்ட் பண்ணணும். ஓகே சார். இந்த பாருங்க, இப்படி இருக்கு. சென்டர்ல இதுதான் பிரைட்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு தேர்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் இங்கேயே வந்துடும். உன் ஃபிஃப்த் பிரைட் ஃப்ரிஞ்சுங்கிறது இங்க வரும். ஸோ இதை கண்டுபிடிச்சிடணும், இதை கண்டுபிடிச்சிடணும். அவன் கேள்வி என்ன, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்ட்டு. இப்போ நீ இதையும் இதையும் கண்டுபிடிச்சிருப்ப. இப்போ இதை ஆட் பண்ணக்கூடாது, சப்ராக்ட் பண்ணாதானே இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதுதான் Yes, sir. கொஸ்டின் மார்க். ஆன்சர் வந்துச்சு சார், சப்ட்ராக்ட் பண்ணா. ம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போற டாபிக் பேரு டயஃப்ராக்ஷன். யாராவது இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன? டயஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொன்னா உங்களோட லைட் வந்து பெண்ட் ஆகும். ஏற்கனவே லைட் பெண்ட் ஆகிறத பத்தி நம்ம எங்க படிச்சிருப்போம்னா ரீஃப்ராக்ஷன்ல படிச்சிருப்போம். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் போகும்போது என்ன ஆகும்னா கரெக்டா அந்த இன்டர்ஃபேஸ்ல அந்த எந்த மீடியம்ல இருந்து எந்த மீடியம்க்கு போதோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட லைட் பெண்ட் ஆயிடும். ஒன்று நார்மலை நோக்கியோ இல்லை நார்மலை விட்டு தள்ளியோ உன்னோட லைட் ரேஸ் பெண்ட் ஆகிறத பத்தி நம்ம அங்க படிச்சிருப்போம். பட் இங்க நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா அதே லைட் ரேஸ் பெண்ட் ஆகும். ஆனா எப்போனா when it meets the corner. பேசி முடிச்சீங்கன்னா உங்களோட மைக்ஸை மியூட் பண்ணுங்க. See, இது ஒரு டார்க் ரூம். இப்படி எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை நான் எல்லா பக்கமும் மூடி வச்சிருக்கேன். அப்ப கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம், உள்ள டார்க்கா தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் த பாக்ஸ் இஸ் ஒபேக். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு ஹோல் பண்றேன், ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டுறேன் இந்த இடத்துல, இங்க. அண்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் வச்சிடுறேன். இப்போ உங்களோட லைட் என்ன ஆகும், அப்படியே நேரா போய் இப்படி படுமா? எப்படியா படம் உங்க லைட்டு என்ன நோ ஆகும்? சார். இப்படி படும். கரெக்டா? எஸ் சார். ஸோ இந்த ரெண்டு கார்னர்ல டச் ஆகும்பொழுது உன்னோட லைட் பெண்ட் ஆகுது. அதான் அதுக்கு அர்த்தம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஐ ஹாவ் அ வெரி பிக் ஸ்கிரீன். I have a very big screen here. இந்த இடத்துல லைட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் உடைய நிழல் இந்த ஸ்கிரீன் மேல விழும்ல. நான் என் கேள்வி என்னன்னா, அந்த நிழலுடைய ஹைட் இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் அளவுக்கே இருக்குமா, இல்ல இந்த ஆப்ஜெக்டை விட அதுல விழ போற நிழலோட ஹைட் பெருசா இருக்குமா?
சார் ஒன்ஸ் சொல்லுங்க சார். இங்க லைட் இருக்குமா? நிழலோட பெருசா இருக்கு. லைட் இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் வச்சுட்டேன். இது ஸ்கிரீனு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதோட நிழல் கண்டிப்பா இது மேல விழும். இதுல விழப்போற நிழலோட உயரம் இந்த ஆப்ஜெக்டோட உயரத்தை விட ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும் சார். கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். இது நான் சொல்லவே வேண்டாம். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த லைட் இப்படி போய் பட்டிருக்கணும். அப்பதான் இதுல விழப்போற நிழலுடைய ஹைட் வந்து உங்க ஆப்ஜெக்டுடைய ஹைட்டை விட பெருசா இருக்கும். அகைன் இப்ப நீங்க என்ன சொல்லலாம், உன்னோட லைட் வந்து இந்த எட்ஜில் பட்ட உடனே டீவியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் டைஃப்ராக்ஷன். இப்போ நான் சொன்னது எல்லாமே மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு, அதாவது பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு. பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்னா நம்ம வீட்டில் கூட வந்து ஒரு சின்ன ஹோல் இருந்ததுன்னா அது வழியா சூரிய வெளிச்சம் வந்து இப்படி தான் படும். ஆனா சப்போஸ் இதே ஹோல் வந்து ரொம்ப சின்னதா இருந்தா என்ன ஆகும்? இப்போ நான் சொல்ல போறத உங்களால டே டு டே லைஃப்ல கண்டிப்பா பார்த்துருக்கவே முடியாது. ஓகே, நான் உங்களுக்கு திரும்பி வந்து ஒரு வீடியோ காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இதுதான் ஆக்சுவலா நடக்கும். சிங்கிள் ஸ்லிட். போன கேஸ்ல டபுள் ஸ்லிட் பார்த்தீங்க, இந்த இடத்துல சிங்கிள் ஸ்லிட் பார்க்குறோம். இங்க நம்ம சிங்கிள் ஸ்லிட் பார்க்குறோம். இப்போ இந்த சிங்கிள் ஸ்லிட்ல இருந்து ஒரு லைட் வந்ததுன்னா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், கரெக்டா? இப்படி போய் விழணும், கரெக்டா? இதானே நீங்களும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். லைட் வச்சிருக்கேன், ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு. இப்போ இந்த ஓப்பனிங் மூலமா வெளியே வரக்கூடிய லைட் ஸ்கிரீன்ல இப்படிதான் விழும். ஆனா ஒரு டிஃபரன்ஸ், இந்த ஓப்பனிங் வந்து என் லைட்டுடைய வேவ் லென்த்தை விட சின்னதாக இருந்தால் the opening of the slit is going to be less than the wavelength of the light. Then I will get fringes on my screen. Then என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்? I will experience fringes on the screen. சார் அது எப்படி வரும்? எல்லாருக்குமே தோணுதா? உங்களால நம்ப முடியல அது? என்னாச்சு? இங்க என்ன ஆகுது? இதோ பாருங்க, உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. இது ஒரு லேசர். இந்த லேசர் வந்து இது வழியா போயிட்டு இங்க படுது. இங்க என்ன ரிசல்ட் வருதோ அதை இங்க காட்டுறாங்க. ஓகேவா? கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, உன்னோட ஓப்பனிங் பெருசா இருக்கு. ஓப்பனிங் பெருசா இருக்கும்போது என்ன ஆகுது, உன்னோட லைட் வந்து முழுக்க எல்லா இடத்துலயும் விழுந்துட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும், கவனமா பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் லேசர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இந்த லேசர் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓப்பனிங் இவன் கையில பிடிச்சிட்டு இருக்கான்ல, அதுதான் ஸ்லிட்டு. இப்போ அவன் அதை ஸ்க்ரூ பண்ண அதோடைய அந்த ஸ்லிட்டுடைய ஓப்பனிங் பெருசும் அண்ட் அந்த ஓப்பனிங் சின்னதாகவும் மாற வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. ஸோ when he screws it up, the opening of your slit reduces. When he unscrews it, the opening of the slit increases. இப்போ நீங்க இங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களோட ஸ்லிட் வந்து நல்லா பெருசா ஓப்பன் ஆகி இருக்கு. ஓகே, உங்க ஸ்லிட் வந்து ரொம்ப பெருசா ஓப்பன் ஆகி இருக்கு. இப்போ அதனால உங்களோட லைட் பாருங்க எல்லா இடத்துலயும் படுது. அவன் என்ன பண்றான், இந்த இடத்துல ஒரு கேமராவை வச்சு அதை ரெக்கார்ட் பண்றான். ரெக்கார்ட் பண்ணி அதுல என்ன வருதோ அதை இங்க தனியா காமிச்சிருக்காங்க. ஸோ கவனமா பாருங்க. இப்போ உன்னோட லைட் எல்லா இடத்துலயும் விழுது. இது நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ அவன் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரூ பண்ண இந்த ஸ்லிட்டோடைய வித் குறையுது. நல்லா குறையுது பாருங்க, கவனமா கவனி. என்ன தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தெரியுது? இன்னும் கொஞ்சம் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இது ரொம்ப கம்மி. இருங்க, நான் ஒரு பொசிஷன்ல செட் பண்றேன். அந்த பொசிஷன் தான் எனக்கு தேவைப்படுற பொசிஷன். இந்த பொசிஷன் தான்.
இந்த பொசிஷன் தான் எனக்கு தேவைப்படுற பொசிஷன். உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க? Fringes. உன்னோட ஓப்பனிங் நேரா இருக்குப்பா. வெர்டிக்கல் ஓப்பனிங் இது, ஹரிசாண்டல் ஓப்பனிங் இல்ல. ஸோ எல்லாருமே இங்க லைட் விழுறத பார்த்துட்டு சார் இது ஹரிசாண்டலா தானே இருக்குது, அதனால தானே லைட் இப்படி விழுதுன்னு கேட்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் அன் ஹரிசாண்டல் ஓப்பனிங், இட்ஸ் அ வெர்டிக்கல் ஓப்பனிங். அப்படி வெர்டிக்கல் ஓப்பனிங்கா இருக்கும்போது கூட பாரு, சென்டர்ல விழ போற லைட் நல்லா பிரைட்டா இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு டார்க்கா ஒரு ரீஜியன் வந்துருச்சு. திரும்பி அதுக்கு பக்கத்துல பிரைட்டா இருக்கு. டார்க், பிரைட், டார்க், பிரைட், டார்க், பிரைட், டார்க். அப்படியே காணாம போயிடுச்சு போக போக. நீங்க உடனே என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்? சார் போன எக்ஸ்பெரிமெண்ட்லயே இப்படிதான் ஆகுமானா ஆகாது. போன எக்ஸ்பெரிமெண்ட் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்க ஃப்ரிஞ்ச் அத்தனைக்குமே ஒரே மாதிரி பிரைட்னஸ் இருக்கும். பிரைட் ஃப்ரிஞ்ச், அத்தனை பிரைட் ஃப்ரிஞ்ச் எல்லாத்துக்குமே ஒரே இன்டென்சிட்டி இருக்கும், லைட் இன்டென்சிட்டி. ஓகே, இன்டென்சிட்டி டசன்ட் சேஞ்ச் இன் யுவர் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? சென்டர்ல நல்லா பிரைட்டா இருக்கும் ஃப்ரிஞ்சஸ். கார்னருக்கு போக 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 உன் ஃப்ரிஞ்சுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும் கடைசியில. இததான் இப்போ உனக்கு இங்க டயக்ராம்ல காட்டுவான். இத கண்டிப்பா என்னால வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணா புரியவும் புரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சார் இது எப்படி சார் நடக்கும்? ஒரு சின்ன ஓப்பனிங்ல இருந்து லைட் வந்தா அது அப்படியே தானே விழ செய்யும் அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. அதனாலதான் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறது. வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது சிங்கிள் ஸ்லிட் பாத்தியா, ஃபுல் ஓப்பனிங்ல இருக்கு. அப்போ இதனால வரப்போற லைட்டோட இன்டென்சிட்டி சென்டர்ல ஜாஸ்தியா இருக்குமா? அதுக்கு அடுத்து அதை விட கம்மியா இருக்கும், அதுக்கு அடுத்து அதை விட கம்மியா இருக்கும், அதுக்கு அடுத்தது அதை விட கம்மியா இருக்கும். அப்படிங்கிறத உங்களோட இன்டென்சிட்டி வேரியேஷன் கர்வ் மூலமா அவங்க சொல்லிடுறாங்க. இதுதான் டயஃப்ராக்ஷன். ஸோ இப்போ இந்த டயஃப்ராக்ஷன்ல ஃப்ரிஞ்சு வித்தெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃப்ரிஞ்ச் வித்தெல்லாம் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃப்ரிஞ்ச் வித்து அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி அவசரமா அதை முடிக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஸோ நாளைக்கு இதோடைய ஃபார்முலாஸ் என்ன, இதுக்கு முன்னாடி படித்த இன்டர்ஃபரன்ஸ்க்கும் இந்த டயஃப்ராக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு உங்களோட கிளாஸ் வந்து 7 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடும். லாஸ்ட் வீக்கே யாரோ ஒருத்தவங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 7 o'clockே வந்துருங்க. 7 to 8:30 கிளாஸ் தான் சாட்டர்டேல இருக்கும். ஃப்ரைடே மட்டும்தான் 8 to 9:30. ஓகே, எஸ், தேங்க்யூமா. Thank you, sir. 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 Thank you.